ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இன்னைக்கு சினிமா 360 இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப நன்றியும் அதுக்கப்புறமா மன்னிப்பும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவையும் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பேசும்போதோ அப்படி இல்லைனா ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது அதை பற்றி பேசும்போதோ நான் எப்போதுமே டிஸ்க்ளைமராக ஒரு வேர்டு ஆட் பண்ணிப்பேன். நான் சொல்கிறது எப்படியா இருந்தாலும் நீ உருட்டுற, பொய் சொல்கிற, இல்லைனா எதுக்குடா அவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற, அப்படி இல்லைனா பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் சொல்லி என்னை திட்ட போகிறீங்க, அவ்வளோதானே, திட்டினா திட்டுங்க, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே இந்த ஒரு டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு டிஸ்க்ளைமரை ஆட் பண்ணியுமே நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ வரைக்குமே அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறமா மன்னிப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயம் நான் சொன்னதுக்கப்புறமாவும் எனக்கு அதே சப்போர்ட்டை கொடுத்து லாஸ்ட்டாக மேதகு பிரபாகரன் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் சாயலில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வேறு இருந்தது. சொல்லப்போனால் கமெண்ட்ஸில் நிறைய பேர் நல்ல அன்பாக பேசியிருந்தீங்க. நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறன்றதை ரொம்ப மரியாதை நிமித்தமாக சொல்லியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது நம்ம தான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டாக நம்ம கொஞ்சம் விரக்தியில் தான் பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுச்சு. அதனாலேயும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா உங்களை புரிஞ்சுக்காமல் எப்படி நான் இவ்வளோ நாள் டிஸ்க்ளைமர் போட்டதுக்கு ஐம் சாரி. மீண்டும் ஹிந்தி இண்டஸ்ட்ரி நுழைந்த தனுஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்னடா தனுஷ் அப்படின்னாலே எப்போதுமே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் தானே இருக்கும், என்னடா இது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பேசுறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், தனுஷ் அப்படிங்கிற லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே பயங்கர நெகட்டிவ் சர்ச்சைகள் தான் போச்சு அவரை சுற்றி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா டிவோர்ஸ்னு ஒரு பக்கம், தனுஷ் vs நயன்தாரா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். தென் இந்த 2 ப்ராப்ளம்க்கே ஒரு அப்டேட்டும் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு அஃபிஷியலான டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, மனப்பூர்வமாக அவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் தன்னோட பேச்சை மீறி தன்னோட விஷயத்தை மீறி அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணதுனால நெட்ஃப்ளிக்ஸ் மீதும் நயன்தாரா மீதும் தனிப்பட்ட முறையில் அவர் வழக்கு போட்டிருக்காருங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். சரி, ஓகே, சர்ச்சைகளே சிக்குதே நம்ம தனுஷை பற்றி அப்படி நினச்சிட்டு இருக்க சம்மந்தமே இல்லாமல் ஏஆர் ரஹ்மானோட டிவோர்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுஷோட பேரை அந்த நேரங்களில் போட்டு அடித்தாங்க. சரி, இதை அவரை பற்றி பேசுறதுக்கு இது மாதிரியான சர்ச்சைகளும் நெகட்டிவ் தான் இருக்கா, ஏன் திரும்பி பார்த்தா அவருக்கான எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லி அவரோட ஃபிலிமோகிராஃபியை பார்க்குறோம். ஃபிலிமோகிராஃபியில் அவர் வச்சிருக்க லைனப்பை பார்த்தாலே இது மாதிரியான நெகட்டிவ் விஷயத்தை பேசுறதுக்கு நமக்கு தோணுது. அப்படியாப்பட்ட லைனப் வச்சிருக்காரு. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இதே வருஷம் ராயன் அப்படிங்கிற ஒரு படத்தையுமே அவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லைனப் கூடவே பார்த்தீங்கன்னா இட்லி கடை, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், குபேரா, இப்படியான படங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுவும் லைனப்பில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த ஒரு விஷயங்களை தாண்டி அவர் ஹாலிவுட்டுக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. பட் ஆல்ரெடி அவர் பண்ண ஒரு படத்துக்கான ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால திரும்ப ஹாலிவுட் போகிறத பற்றி அவர் யோசிக்கணும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அதை தாண்டி அவருக்கு டைம் இல்லை, அதான் முக்கியமான விஷயம். அவர் இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறையா மழை, வெள்ளம், நிலச்சரிவு இதெல்லாம் ஏற்பட்டதுனால அந்த படத்துக்கான படப்பிடிப்பையும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த கட்டத்தில் தான் தனுஷ் டெல்லி போயிருக்காரு. ஏன் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க தனுஷ்க்கு அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொன்னாங்க. பட் தனுஷ் டெல்லி போனதே அவர் அரசியல் செல்வாக்கு வளர்த்துக்கிறதுக்கு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறேன், அவர் டெல்லி போனது அரசியல் செல்வாக்கு வளர்த்துக்கிறது கிடையாது, அவரோட அடுத்த படத்தை பற்றி பேசுறதுக்கு. எஸ், அவர் அடுத்து ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஹிந்தி படம் அப்படினாலே மும்பைக்கு தானே போகணும், எதுக்கு டெல்லிக்கு போறாங்க அப்படின்னா, இப்போ எப்படி தமிழகத்தில் சினிமா அப்படின்னாலே சென்னை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, அது மாதிரி ஹிந்தியில் சினிமானாலே மும்பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் இப்போ டெக்னாலஜிஸும் காலகட்டமும் வளர்ந்ததுனால சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் படப்பிடிப்பு மட்டும் இல்லாமல் படம் எடுக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் நடக்குது இல்லையா. இது மாதிரி நம்ம நார்த்லையுமே பார்த்தீங்கன்னா மும்பையை தாண்டி இப்போ டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு பல இடங்களில் படப்பிடிப்புகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இப்போ டெல்லி போயிருக்காரு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் எல் ராய் அப்படிங்கிற டைரக்டரோட அவரோட அடுத்த படம் பண்ண போறதா ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரே இஸ்க் மெயின் அப்படிங்கிற ஒரு படம் தான். இது காதல் சார்ந்த படமா, இல்லை ஆக்ஷன் ஃபில்மா, இல்லைனா இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா, என்ன ஜேர்னர் அப்படிங்கிறலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தனுஷோட 3வது படம் இது ஹிந்தியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அட்ராங்கிரே அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார், ராஞ்சனா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். ராஞ்சனா பெரிய அளவில் வரவேற்பு அந்த காலகட்டத்தில் இல்லை. காரணம் என்னன்னா அது தனுஷ்கோட கொஞ்சம் ஷைனிங் ஆகிற ஸ்டேஜ். அதே நேரம் ஹிந்தின்றது தனுஷ் அப்போ தான் முதல் படம்ன்றதுனால பெரிய ரெஸ்பான்சிபிள். ஆனால் பார்த்தீங்கன்னா அட்ராங்கிரேல தமிழ் ஆடியன்ஸ் அதிகமாக பார்த்தாங்க. அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தேரே இஸ்க் மெயின் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் நடிக்க போகிறாரு. இதுக்கான கதைக்கும் டிஸ்கஷனுக்காகவும் அங்கே போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ராயன் படத்துக்கு அப்புறமா மீண்டும் இணைகிறார்கள் ஏஆர் ரஹ்மான் மற்றும் தனுஷ் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. பல காசிப்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தனுஷ் பற்றி பேசும்போது தனுஷோடு சேர்ந்து இப்போ ஒருத்தர் சம்பளம் வாங்குறதுல அப்டேட் ஆகி அவரோட கெரியர்லாம் அடுத்த இடத்துக்கு போயிருக்கார். அவரை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். எஸ், அருண் விஜய்.
அருண் விஜய் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். 90s கிட்ஸோட சைல்டுஹுட்லேருந்து பாண்டவர் பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர்னா அது அருண் விஜய் தான். எவ்வளவோ படங்கள் பண்ணார், ஆனால் அது ஏன் எல்லாமே கிளிக் ஆகல அப்படிங்கிறது இப்போ வரையுமே சந்தேகமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா தடம் சொல்லி பல படங்கள் பண்ணார். அனைத்து படங்களும் ஹிட்டான்னு கேட்டால் அனைத்து படங்களும் ஹிட்டு கிடையாது. ஆனால் அருண் விஜயும் வந்து ஒரு மாசான ஆக்டர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரையும் வாங்கிட்டார். ஆனால் இப்போ வரையுமே பேசப்படுறது என்ன அப்படின்னா, அருண் விஜய்க்கு மனசுக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு குமுறல், ஒரு கஷ்டம் இருக்கும். தன்னால் வந்து இன்னும் ஒரு பெரிய இடத்துல வந்து பிச் பண்ணி நடிக்க முடியல, அதே நேரம் பெரிய அளவில் சம்பளம் வாங்க முடியலை, அவருக்கான பிஸ்னஸும் அதிக அளவில் இல்லைன்னு சொல்லி அவர் நிறைய நாள் ஃபீல் பண்ணதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் விஜய்க்கு இப்போ சம்பளம் அதிகப்படியாக ஏற்றிருக்காங்க. அதாவது அவரே 3 மடங்கு அதிகமாக ஏற்றி கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ தான் கேட்டிருக்காரு, என்ன படத்துக்கு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட்லி கடை அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. தனுஷ் தான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு படத்தில் ராஜ்கிரண், அதுக்கப்புறம் நித்யா மேனன் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதே படத்தில் அருண் விஜய் நடிக்கிறார். பட் அருண் விஜய் அஸ் வில்லனா இல்லை அப்படின்னா ஹீரோவோட பிரதரா இல்லை என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ண போறாங்கிற எந்த ஒரு சஸ்பென்ஸுமே அவங்க சொல்லலை. பட் இந்த படத்தில் அருண் விஜய் நடிக்க போறாரு அப்படிங்கிறத மட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அதுக்காக அருண் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 8 கோடி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 8 கோடிங்கிறது பெரிய சம்பளமா, அவருக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்த விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களும் 50 கோடி 40 கோடிக்கிட்ட அவங்க போயிட்டாங்க, இவர் 8 கோடிக்கு இருக்காரு, இன்னும் 10 கோடியே தொடலையே, எல்லா பிகினஸுமே இந்த ரேட்டை தொட்டுட்டாங்க, அவர் தான் 8 கோடி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கவின், அதுக்கப்புறம் மணிகண்டன், இவங்க எல்லாருமே 5 கோடிக்கு வந்துட்டாங்க. இந்த இப்போ தான் வந்து நம்ம அருண் விஜய் 8 கோடியே வாங்குறாரா அப்படின்னு சொல்லி. பட் இங்கே வந்து பிஸ்னஸ் தான் மேட்டர்ஸ் இல்லையா. இப்போ வந்து அருண் விஜயோட படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது, அதே மணிகண்டன் கவினோட படங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 8 கோடிக்கு வளர்ந்துருக்கதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை அருண் விஜய் இவ்வளோ காலங்கள் ஆகியுமே 8 கோடி தான் வாங்குறாருன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறதா, அவங்க எத்தனை கோடி வாங்கினா என்னடா, இந்த வீடியோ போடுறதுனால உனக்கு எனக்கு என்னடா லாபம்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்களா, அதுக்காக வருத்தப்படுறதான்னு தெரில. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே முதல்ல வேலைக்கு சேர்றது வந்து இசையமைப்பாளரோ இல்லைனா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ இல்லைனா டைரக்டர் ஆகணும்னு சொல்லி பேஷன் இருக்கோ, ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வர்றவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆக்டர் கூட ஒர்க் பண்ணிடணும். ரஜினி, கமல், அஜித் அண்ட் விஜய், இவங்க 4 பேர் கூட ஒர்க் பண்ணிடணும். ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசையை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இறங்கி பார்த்தோன்னா, ரஜினி, விஜய், நம்ம அஜித், இவங்க 3 பேர் கூட வேணாம், எங்களுக்கு கமல் சார் கூட ஒர்க் பண்ணிடணும், கமல்ஹாசன் கூட ஒர்க் பண்ணால் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோல் வச்சுட்டு உள்ளே வந்து வேலை பார்க்குற நிறைய பேர்லாம் இருக்காங்க. அந்த ஒரு வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா கிரீடம் அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் அவர் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. தலைவா படம் மூலமாக பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. தெரி படத்தில் விஜய்க்கு இசையமைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் குசேலன் படம் மூலமாக ரஜினி படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியல. ஆனால் இப்போ வரையுமே ஜிவி பிரகாஷ் இசை அமைக்காதது யாரோட படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களோட படத்துக்கு தான். இப்போ அண்மையில் ரிலீஸ் ஆன அமரன் படத்துக்கு அவர் இசையமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதான் நான் படித்த ட்வீட்டு கீழே. பட் அந்த அமரன் படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் தவிர அது கமல்ஹாசன் அவர்களோட படம் கிடையாது. ஸோ அந்த ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணியிருக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஜிவி பிரகாஷ் கமலை வந்து மீட் பண்ணணும்னு நினச்சா அது ஈஸியாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணும்போது அங்கே கமல் வந்து என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, ஸோ அவரோட மியூசிக் நாலேஜ் எப்படி இருக்குது, அவர்கிட்ட வந்து என்னத்தை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலான்ற மாதிரியான ஒரு தாட் தான், எதிர்பார்ப்பு தான் வந்து ஜிவி பிரகாஷ்ட எவ்வளோ நாள் இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பு இப்போ பூர்த்தியாக போகுது அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து அடுத்து கமலோட கை கோர்க்கிறாரு அடுத்த படத்தில். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பறிவு இயக்கிறதா இருக்கக்கூடிய கமல் அவர்களோட படம் ஒன்று இருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாராம். கமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஏஐ டெக்னாலஜி பற்றி படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இந்த அன்பறிவோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுற போகிறதாகவும் ஒரு பேச்சுக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அது கன்ஃபார்மும் ஆகிடுச்சு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. இது மூலமாக பிறவி பலனை அடைந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சினிமாவோட காட்ஃபாதர் யார்? நான் சொன்ன மாதிரி வந்து கமல் கூட ஒர்க் பண்ணணும்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது ஃபேக்டா இல்லைனா வந்து வழக்கம் போல் எல்லாரும் பேசுகிற மாதிரி இதுவும் ஒரு ஃபேக்சுவல் எரரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கங்குவா படம் வெளியானதுலேருந்து அந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த படத்துக்கான ரிவ்யூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த ரிவ்யூஸை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் இவங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கலாம், அதாவது படக்குழுவினரோட ஒப்பீனியன்ஸாக இருக்கலாம். பட் அதுக்கு அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற விதம் இருக்குல்ல. ஒரு பக்கம் ஜோதியை வந்து அவ்வளோ பெரிய அறிக்கை விடுறாங்க, இன்னொரு பக்கம் சூர்யா ரொம்ப ஹம்பிளாக என்ன சொல்லிட்டாருன்னா, தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு நம்ம வந்து நேரம் ஒதுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. இது இல்லாமல் வந்து ஞானவேல் ராஜா ஒரு விஷயம் சொல்கிறாரு. தனஞ்சயன் என்ன சொல்கிறாருன்னா, 2 பெரிய ஹீரோக்களோட ரசிகர்கள் சேர்ந்து தான் அந்த படத்தை அடிச்சு விட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட அரசியல் கருத்துக்கள் பிடிக்காதவங்க சூர்யாவோட படத்தை அடிச்சு விட்றாங்க. பல கருத்துக்களை அவங்க வந்து தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வராங்க. பட் யாருமே ஒத்துக்கல இந்த படம். ஆமாம், ரசிகர்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் அவ்வளோ என்டர்டெயினாக இல்லைன்றதை ஏன் கடைசி வரை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஓகே, நான் பாயிண்ட் வரேன். என்ன அப்படின்னா,
முதல்ல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து ரிவ்யூ போடுற இல்லைனா தேட்டர் வாசல்னு பைட் எடுக்கிற சேனல்ஸ்னால தான் இந்த படம் ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கங்குவா டீமுக்கு ஒரு தாட் இருக்குது. அந்த தாட்னாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அது மட்டும் இல்லாமல் தமிழக தயாரிப்பாளர்கள் சங்கத்திலலாம் பேசி ஓகே இனிமேல் வந்து எந்த தேட்டர் வாசல்லையுமே எந்த ஒரு யூடியூப் சேனலும் நிற்கக்கூடாது, இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டும் அவங்களோட பேஜஸில் வந்து ஃபஸ்ட் டே ரிவ்யூ போடக்கூடாது, அப்படி போட்டால் அவங்க மேலே வந்து லீகலாக அதாவது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், நிறைய ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டு ப்ரிவியூவே போடுறீங்க, ப்ரிவியூ ஷோ போட்டு சாப்பாடு போட்டு காசும் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க, அந்த ரிவ்யூ நல்லா இருக்குது நல்லா இல்லைனா ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரியான நிறைய எதிர்ப்புகளையும் இவங்க ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நாங்கள் ரிவ்யூவே போடலை, நாங்கள் ப்ரொமோஷனே பண்ணலன்னா நீங்கள் எப்படி படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதாவது இந்த சேனல்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த படம் மூடாமல் போச்சு, அதனால் வந்து ரிவ்யூவுக்கு FDFSக்கான ரிவ்யூவுக்கும் முதல் 3 நாள் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கே தடை வேணும்னு சொல்லி இவங்க வந்து கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா பல பேருக்கு ஷாக்கு, எப்படி வந்து சரி ஓகே அப்படியே வந்து ஒரு கேஸே போடுறாங்க, அது எப்படி வந்து ஒரு இது கொடுப்பாங்க, எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க, படம் வந்து 3 நாளைக்கு அந்த கங்குவா அப்படி இல்லைனா வேட்டையன் இல்லைனா அப்கமிங்கில் இருக்கக்கூடிய விடாமுயற்சி இது மாதிரி அந்த பேரை நீங்கள் பயன்படுத்தினாலும் அவங்க மேலே கேஸ் போடுன்னு சொல்ல முடியும், அப்படியே போட்டால் எத்தனை கோடி பேர் மேலே போடுவாங்க. இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருந்தது. அவங்களும் போய் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே காலம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, இது வந்து எப்படி இருக்குது முட்டாள்தனமாக இல்லைன்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கும்போதே இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாதுங்க. 3 நாள்லாம் வந்து ஒரு விஷயத்தை தடை விதித்து 4ஆவது நாள் படம் நல்லா ஓடிடுமா? ஒருத்தன் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது அவங்களோட கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரத்தை நாங்கள் தடுக்க மாட்டோம், தலையிட முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து வரவேற்கிறேன். எப்படின்னா நம்ம மீடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் படம் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு வந்து மாப்பிள்ளை படம் எப்படிறாங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், மச்சான் படம் சூப்பராகிறா அப்படின்னா, படம் நல்லா மச்சான் ஒரு தடவை தாண்டா பார்க்கலான்னு, இல்லையா மச்சி OTTயில் வந்தோன்னு பாடுறான், இவ்வளோ தான் சொல்லுவோமே தவிர அதை தாண்டி வந்து அந்த படத்துக்காக எதிரான்னு வேலை பார்க்குறதெல்லாம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அவங்களாம் சொல்கிறாங்க இந்த கங்குவாவோட விளைவு தான் இது ப்ரொடியூசர் கவுன்சில் இவ்வளோ முடிவு எடுக்கிறாங்க. ஏன் வேட்டையன் படத்துக்கு அவ்வளோ பிரச்சனை ஆச்சு, கோட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆச்சு, லியோவுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆச்சு, துணிவு அதுக்கப்புறம் வாரிசு இதுக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனைகள் ஆச்சு, அப்போல்லாம் ஏன் யாருமே முன் வரல, கங்குவா படத்துக்கு மட்டும் ஏன் முன் வரீங்க, அப்போ வந்து சூர்யா குடும்பத்துலேருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தமான்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய மக்கள் ட்விட்டர் மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுத்தளங்களையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்போ ஒரு படத்துக்கு வாங்குற அடியை நீங்கள் வந்து இவ்வளோ நின்று டிஃபர்மெண்ட் பண்ணுறத விட நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆமாம் கங்குவா படம் வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறிடுச்சு, ஜோதியா சொன்னாங்களா முதல் 30 நிமிடம் அது மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை ஏதோ இப்படி எடுத்துட்டோம், பார்ட் 2 நல்லா எடுக்கிறோன்னு சொல்ல வேண்டியதுதானே. அதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. நாங்கள் எடுப்போம், நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு நீ பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு வெளில போய் சொல்லக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது என்ன அது நீங்கள் இப்போல்லாம் பண்ணால் அப்புறம் எதுக்கே மலையாளத்தில் எடுக்கிற லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸோ நல்லா கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸோ ஓடாமல் எப்படி இருக்கும். இதில் வேறு நீங்கள் சொல்லிக்குவாங்க மஞ்சுமல் பாய்ஸை தூக்கி கொண்டாடுறீங்க, ஆவேசத்தை தூக்கி கொண்டாடுறீங்க, அதுக்கப்புறம் பிரேமலை தூக்கி கொண்டாடுறீங்க, அவங்க நல்ல படம் எடுக்கிறாங்க தூக்கி கொண்டாடுறாங்க, உங்களை மாதிரியா ஏன் அப்படி போட்டு படுத்துறீ அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓவராலாக நீ சினிமா 360ல் நான் ரொம்ப காண்டான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஒரு படத்துக்கு ரிவ்யூ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு தான். அதர்வைஸ் வேறு எதுக்குமே வந்து காண்டு அப்படிங்கிறத தாண்டி பாசிட்டிவாகவே பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவாக போயிடுச்சு. இன்றைக்கி சினிமா 360ல் நான் சொன்னதில் உங்களை ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா தனுஷ் அதுக்கப்புறமா அருண் விஜய் இவங்களை பற்றி விஷயமா இல்லை ஜிவி பிரகாஷ் பற்றின விஷயமா இதில் ஃபைனலாக வந்து இந்த ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் இந்த ஒரு பிரச்சனை மூவி ரிவ்யூ பற்றின பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.